புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் IPS மற்றும் காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாக லீன் அன்லீன், ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 15 செல்போன்கள் கண்டுபிடித்து ஊரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 4,50,000 ஆகும். மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும் முன் அத்தகைய வலைதளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மேலும் பெண்கள் தங்களின் நெருங்கிய நண்பர்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று, பகுதி நேர வேலைவாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் செய்யாதீர்கள். ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரிந்த நபரிடமிருந்தோ ஒய்னோ SBI என்ற APK லிங்கானது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும். உங்கள் ATM, கிரெடிட் கார்டு, CVV பின் கார்டு, OTP மற்றும் MPIN விவரங்கள் எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் OTP பின் நம்பரை கேட்க மாட்டார்கள். இதுபோன்ற தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் அறிவுரையும் கூறினார்கள்.